ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல்மி தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 5G வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 9i நேற்றே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 24ஆம் தேதி. இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜும், 16,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு கிடைக்கிது. ஆக்சுவலாக இதோட கூட 1000 ரூபா வச்சுக்கோங்க. 16, 17 அது ஐசிஐசிஐ நீங்கள் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு வாங்கினா மட்டும்தான் 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு இந்த 15,000 ரூபாய்க்கும் 16,000 ரூபாய்க்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் கிடைக்கும். ஸோ 1000 ரூபா டிஃப்ரெண்ட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ரேமையும் கூட்டுறாங்க, ஸ்டோரேஜையும் கூட்டுறாங்க. பட் 4GB வந்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சி வெறும் 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் ஐரன் வேரியண்ட் வச்சாங்களான்றது தெரில. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 15,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இது வந்து வேலிட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், இந்த 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. ஒரு 12,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வர ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கேமரா ஸ்பெக்கு, டிஸ்பிளே ஸ்பெக் இருக்குமோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் வைஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, பெருசாக வாவுன்னு சொல்ல முடியல, ஓகேவாக இருக்குது. பின்னாடி கேமரா பம்ப் பார்த்திங்கன்னா அந்த கட் அவுட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக 2 பெரிய சர்க்கிள் ஒரு பக்கத்தில் ஒரு அக்கனை வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் நண்பா. இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சு எல்சிடி டிஸ்பிளே, பட் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஒரு 15ன்னு போயிட்டாலே ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். பட் இவங்க எல்சிடி கொடுத்துருக்காங்க. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் மீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணுவீங்க, நல்ல ஒரு விஷுவல் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே 16,000 பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளேல ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்கு நீங்கள் போய்க்கலாம் நண்பா. அடுத்ததாக கேமரா நான் சொன்னேன் இல்லையா, அதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி 50 மெகாபிக்சல், அதில் OS எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, கொடுக்கவும் இல்லை. அவங்க வெறும் ப்ரைமரி 50 மெகாபிக்சல். அது என்ன சென்சார்ன்றது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த்து. ஒன்றுத்துக்கு உதவாது சொல்லப்போனால் அந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமரான்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். என்னடா இது 8 மெகாபிக்சல் கொடுக்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் சுமார் தான் நண்பா. ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர். கரெக்டாக ஒரு 10 பேண்டுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் 5G பேண்டு. நான் அதையும் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ப்ராசரில் நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு மல்டி டாஸ்கிங்காண்டி நம்ம வாங்க போகிறதில்ல, கேமிங்காண்டி நம்ம அந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்க போகிறதில்ல. ஓவராலாக நார்மல் யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தாராளமாக வாங்க. நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சின்ன சின்னதாக ஃபோட்டோ எடுக்கிறோம், சின்ன சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கைன் மாஸ்டர்லேயோ இல்லை VN எடிட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் யூசேஜுக்கு இந்த ப்ராசர் உண்மையிலே கரெக்டான ப்ராசர். அப்புறம் 5000 mAhக்கான பேட்ரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான், LPDDR4X RAM தான் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Type C போர்ட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. 18 வாட்ஸ் சார்ஜர். எனக்கு தெரிஞ்சு ரியல்மிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி 15,000 ரூபாய்க்கு Realme 7, இந்த 7 Pro வேரியண்ட்லாம் 65 வாட்ஸ் சார்ஜர்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் இந்த வட்டம் ஐ சீரீஸ்னால கூப்பிட்றாங்களான்னு தெரில. இப்போலாம் பாருங்களேன், ரெட்மியாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், அடுத்தடுத்த மாடல் லான்ச் ஆகும்போது அவங்க முன்னாடி ரெட்மி நோட் சீரீஸே 14, 15க்கு வரும். இப்போ 25, 27க்கு போயிட்டாங்க. ரியல்மி அப்படி தான். அவங்க நம்பர் சீரீஸ் 7, 7 Pro, 8, 8 Pro, 9, 9 Proலாம் பார்த்திங்கன்னா இப்போ அதே 30,000 கொண்டு போயிட்டாங்க. இந்த ஐ சீரீஸ் 10,000 ரூபாக்குள்ளே வர வேண்டிய ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ 15, 16 போயிட்டுருக்கு. கேட்டால் சிப்பு ஷார்ட்டேஜு, அது ஷார்ட்டேஜுன்பாங்க. ஆனால் நம்மளோட காசு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராசர்லேயும் பேட்டரிலையும் பெரிய குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேலையும் கேமராலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்குது. ஸோ அந்த 15, 16,000 ரூபாய்க்கு வேலிடி கிடையாது. ஒரு 12,000 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் நண்பா. நிறையா பேர் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதை தவிர்க்கிறது நல்லது, வேறு ஒன்று நண்பா. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது போக நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே தரேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ தேங்க்யூ, பை பை.